அம்மாடி இதில் ஒரு கையெழுத்து போடு. எதுக்காக? சோமனை வெண்டிலேட்டருக்கு மாற்றணும்னு சொல்கிறாங்கம்மா. தான் இன்னைக்கு பாப்பாவோட 10வது பிறந்த நாள் இல்ல? அப்படின்னா குழந்தைக்கு 10 வயசு ஆகும்போது அப்பாவோட ஆயுள் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு விதி சொல்லுது. மரணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. Anaphylactic shock. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஃபீவர் அண்ட் பாடி பெயினோட தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. டைக்ளோஃபெனாக்னு ஒரு பெயின் கில்லர் இருக்கு. அந்த புது டாக்டர் மஸ்குலர்ல கொடுக்க வேண்டியதை மாத்தி ஐவில கொடுத்துட்டான். அதுவும் டெஸ்ட் டோஸ் கூட பண்ணாம. அப்படின்னா தசையில போட வேண்டிய இன்ஜெக்ஷன் நரம்புல போட்டா இப்படிதான் ஆகும். எம்பிபிஎஸ் கூட பாஸ் ஆகாம ஜெனரல் பிராக்டிஸ் வர பசங்களை எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம வெறும்னு சம்பாதிக்கிறதுக்காக விட்டா இப்படிதான் நடக்கும். சரி, இப்ப என்னதாங்க பண்றது? என்ன கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? அது இந்த வாத்துக்கு ஒரு நோய் வருமே, அது பேர் என்ன சொல்லுவாங்க? H5N1. பறவை காய்ச்சல். அது போதும். இவனுக்கு வந்தது பறவை காய்ச்சல். வெளியே அப்படிதான் சொல்ல போறேன், கேட்ட ஆமான்று. அதுக்கு வைராலஜி லேப்ல டெஸ்ட் பண்ண சர்டிபிகேட் வேணும். அட, காடு மாதிரி கிடந்த இந்த இடத்த ஒரு டாக்குமெண்ட் பேப்பர் கூட இல்லாம இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா உருவாக்க தெரிஞ்ச எனக்கு இந்த சர்டிபிகேட்லாம் சாதாரண விஷயமியா? கேளு, பறவை காய்ச்சல் வந்து இவன் செத்துட்டான்னு ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க எல்லாம் பயந்து நடுங்குவாங்க. அந்த பயம் தான் நமக்கு மூலதனா. புரிஞ்சுதா? பாவா. பயப்படாதீங்க, அன்கான்சியஸா தான் இருக்காரு. நல்ல வேலை. இல்லனா இவனுக்கும் ஏதாவது விஷ ஊசி போட்டு கொல்ற மாதிரி சூழ்நிலை வந்துடும். எவ்வளவு பேர் தான் சமாளிக்கிறது? சரி, நீ வா. சந்து மரணத்துக்கு காரணமானவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. பிரசிடென்ட் அவரோட கூட்டாளி அரெஸ்ட் பண்ணணும். போலி டாக்டர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாகணும். சந்து மரணத்துக்கு காரணமானவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. பிரசிடென்ட் அவரோட கூட்டாளிகளை அரெஸ்ட் பண்ணுங்க. போலி டாக்டருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாகணும். பிரசிடென்ட் அவரோட கூட்டாளிகளை அரெஸ்ட் பண்ணுங்க. குற்றவாளிகள் எல்லாரையும் கைது பண்ணி ஆகணும். குற்றவாளிகள் எல்லாரையும் கைது பண்ணி ஆகணும். குற்றவாளிகள் எல்லாரையும் கைது பண்ணுங்க. போலி டாக்டருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாகணும். நம்முடைய அக்ரிகல்ச்சர் ஆபீசர் சோமன் அவரோட போராட்டத்துல சிறந்த வழியில போயிட்டு இருக்கறத நம்ம பார்க்க முடியுது. சோமனோட போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம நம்பலாம். ஜார்ஜ் தாமஸ்ங்கிற சாட்சி மூலமா ஆரம்பிக்கப்பட்ட இந்த கேஸ் மேலும் சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கிறதுனால உடனடி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சாதாரண பறவை காய்ச்சலால சந்து இறந்துட்டாருன்னு சொல்லப்பட்ட இந்த கேஸ் இப்ப அக்ரிகல்ச்சர் ஆபீசரான சோமன் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, சந்து பறவை காய்ச்சல்னால இறக்கல, ஹாஸ்பிட்டலோட அலட்சிய போக்குனாலதான் இறந்திருக்காருன்னு இப்ப தெரிய வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் தான். மேலும் விசாரணையில் போலி டாக்டரும் இதற்கு காரணம் என்று அறியப்படுகிறது. மேலும் கேஸை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான் ஜார்ஜ் தாமஸும் சோமனும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்க்கலாம். சார், இந்த நிலைமையில இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? எந்த ஒரு காரணமும் இல்லாம ஜார்ஜ் சாரை 2 நாள் ஐசியூல வைக்க போய் தான் இந்த பிரச்சனையே இப்ப வெளியே வந்திருக்கு. அவங்க பண்ண தப்பே இப்ப அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு.
இவங்க என்ன பண்ணாலும் யாரும் கேள்வியே கேட்க மாட்டாங்கன்னு தான் இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த திமிர்ல தானே இவங்க இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணிருக்காங்க. அப்புறம் நான் ஒரு ஆள் மட்டும் நினைக்கிறதால எதுவுமே மாறிட போறது கிடையாது. எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பா வேணும், முக்கியமா மீடியாக்காரங்க. இந்த அரசியல்வாதிங்க கிட்ட காசை வாங்கிட்டு அவங்க என்ன சொல்ல சொல்றாங்களோ அதை மட்டும் சொல்றது மீடியாவோட வேலை கிடையாது இல்ல. நம்ம அநியாயத்தை எங்க பார்த்தாலும் சரி, நம்ம ஜாதியோ மதமோ அவன் ஏழையா இல்ல பணக்காரனான்னு எதையுமே பார்க்காம நியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு முன்னாடி வரணும். எஸ்பெஷலி மீடியாக்காரங்க நீங்க. இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. தேங்க்யூ சார். ஒன் மோர் क्वेश्चन சார். மரியாதைக்குரிய நமது கல்வி அமைச்சர் மிஸ்டர் ஜார்ஜ் வர்கீஸ் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சக நண்பர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, எனது அன்பான குழந்தைகளே, நீங்க என்ன இன்னைக்கு மேடைக்கு இன்வைட் பண்ணது ஒரு கெஸ்டா தான். ஆனா நான் இங்க வந்ததுக்கான காரணம் எனக்குள்ள ஏற்பட்ட அந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் தான். இது என் வாழ்க்கையோட 2வது ஜென்மம்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஸ்கூல்லயே நான் இறந்து போயிருக்க வேண்டியவன் தான். இன்னைக்கு இங்க உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்க பக்கத்திலேயே இருக்கிற ஒரு சின்ன பொண்ணால தான். ரொம்பவே வித்தியாசமான பேரு அந்த பொண்ணுக்கு, இந்தியா. அதை விட வித்தியாசமானது அவளோட வாழ்க்கை முறை. சார், 9 வருஷமா எந்த பிரைமரி எஜுகேஷனுமே படிக்காம ஸ்ட்ரைட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஹையர் எஜுகேஷனுக்கு போன பொண்ணு தான் நம்ம இந்தியா. இந்த தருணத்துல இந்தியாவை நான் இந்த மேடைக்கு அழைக்கிறேன். வாமா, மேடைக்கு வாமா. I am proud of you, my girl. Thank you for saving my life. அன்னைக்கு இந்த குழந்தை பண்ண முதல் உதவினால தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்தியாவுக்கு அந்த முதல் உதவியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருந்திருக்கலாம். அதை தெரிஞ்சிருக்கணும்னு எந்த அவசியமும்